முன்னால கர்நாடக முதல்வர் திரு எக்டே அவர்கள் பேசினாங்க. அவங்க பேசுனது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது. என்னன்னா இங்கிலீஷ் அவ்வளோ அழகா அவ்வளோ ஸ்டைலா ஒவ்வொரு வேலையும் பேசிட்டு அப்படி திரும்பி திரும்பி கை ஆக்ஷன் கொடுத்தாரு. நமக்கு ஆசை அதே மாதிரி பேசி இன்னொருத்தர் பக்கத்தில் டான்ஸ் பண்ண நல்லா இருக்குன்னா ஆனால் வராது. ஸோ அதனால நமக்கு தெரிஞ்ச பாஷையில பேசுவோம். இன்னும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. மற்ற 2 பேரும் பெரிய ஹீரோவா இருந்து முதல்வராக வந்தாங்க. ஆனா இவரு நடிகர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு அழகா ஆக்ஷன் பண்ணி பேசினாரு. அதனால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இனிமேல் ஒரு வேலை மாதிரி செய்வாரு அப்படின்னு. அப்படி ஒரு வேலை செய்யறதா அபிப்பிராயம் இருந்தா நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு நல்ல மெஜஸ்டிக்கான ஃபாதர், மெஜஸ்டிக்கான பிரதர் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்குது அந்த கெட்டப்பு. இங்க வந்து உட்காந்துட்டு கூட என்னுடைய தொழில் ரீதியாக தான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியேதான் அபிப்பிராயம் என்னன்னா அப்புறமேட்டுக்கு அவர் தனியாக கேட்டுக்கிறேன். எங்க டைரக்டர் சொன்ன மாதிரி நானும் பாக்யராஜ் தான் இருக்கிறதுலையே சின்ன டிக்கெட்டு அப்படின்னாரு. அவரே அப்படி சொல்லும்போது நான் அவரை விட சின்ன டிக்கெட்டு. இருந்தாலும் 500 மீட்டர் 1000 மீட்டர் ஓட்ட இடத்துல வந்து ஒரு 100 மீட்டர் ஓட்ட பண்ணி வந்து அதில் கலந்துக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் அந்த லெவலுக்கு நம்ம வந்துக்குவோம். ஒரு ஜெயில் கைதி, அந்த கைதிக்கு வந்து தூக்கு தண்டனை விதிச்சிட்டாங்க. தூக்கு தண்டனை விதிச்ச உடனே மாமூல எல்லாரும் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. 6 மாசம் இருக்கு, இல்லைன்னா 1 வருஷம் இருக்கு தானே நினைவேறதுக்கு. அதுக்கு முன்னால இருந்தே உட்கார வச்சு அழுதுட்டு இருப்பாங்க. எப்ப பாரு ஒரு மொழி நடந்துட்டே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ எல்லாரும் அந்த 2 நாள் 3 நாள் அந்த தண்டனை நிறைவேற்றதுக்கு முன்னால கூப்பிட்டு கேட்பாங்களே, என்னப்பா உனக்கு கடைசி ஆசை அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரும் ஒரு வினோதமான ஆசையை சொல்லுவாங்க. நல்லா சாப்பிட்ற ஆளா இருந்தா பிரியாணி கொடுக்காம, கடைசி நேரத்தில் சாயற நேரத்தில் அது ஒரு ஆசை உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து என் பொண்டாட்டி அனுப்புங்க, ஒரே ஒரு நாள் நான் பேசிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அது ஒரு அஃபெக்ஷன், வைஃபுங்கிற அஃபெக்ஷன். இன்னொருத்தர் எனக்கு வேண்டப்பட்டவங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் சொல்லுங்க அப்படிம்பாங்க. சில பேர் வந்து எதுவுமே வேணாம், எதுவுமே பேச மாட்டாங்க, ஊமமா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, சாமி கும்பிட்டு இருப்பாங்க. நம்ம கடைசி நேரத்தில் முழுவதும் வந்து காப்பாற்றுவாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன். அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஜெயில் தண்டனை கைதி, அடுத்தது வந்து தூக்கு, இன்னும் 2 நாள் இருக்குது. அவங்ககிட்ட வந்து உங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு ஒரு 500 இங்கிலாந்து லெட்டர் வேணும், போஸ்ட் லெட்டர் இங்கிலாந்து லெட்டர் வேணும். சரின்னு ஒரு 2 நாள் இருக்கும்போது கொண்டு வந்து 500 லெட்டர் கொடுத்தாங்க. உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன். 2 நாள் கண்டினியூஸா எழுதிட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தூக்கு போட போறாங்க. 3 மணிக்கு வந்து பார்த்தா எழுதிட்டு இருந்தேன். 4 மணிக்கு எழுதுனா 4:30 எழுதிட்டு இருந்தாப்ல. அப்புறம் வந்து என்னப்பா கடைசி ஆசை என்னன்னு எழுதிட்டே இருக்கிறேன். தூக்கு போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால கூப்பிடுங்க, அது போல அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன கடைசியில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது டைம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி நான் அந்த எழுதின 500 லெட்டர் எடுத்துக்கிட்டு வந்தேன். வந்தோடனே ஜெயிலர் என்ன கடைசி ஆசைன்னா கையில் கொடுத்து இதெல்லாம் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதை வாங்கி பார்த்தா அது வந்து உதாரணமா பார்வதி அம்மாள் அப்படின்னு அந்த பேர்ல எல்லாமே 500 லெட்டரும் பார்வதி அம்மாள் பேருக்கு இருந்தது. இது யாருக்குப்பா அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு சார் அப்படின்னா. 500 லெட்டர் உங்க அம்மாவுக்கா? ஆமா சார், எங்க அம்மா ரொம்ப வயசானவங்க. இந்த உலகத்துல அவங்களுக்காக எதோ செய்யணும்னு நினைச்சேன், எதோ சாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனா தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணி இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டேன். ஸோ அவங்களுக்காக எதுவும் செய்ய முடியலனாலும் நான் இப்படி தூக்கில தொங்கிட்டேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்து தெரிய வச்சு அது மூலமா அவங்களுடைய உயிர் போயிடக்கூடாது. அதனால என்னுடைய சாவுக்கு பின்னால வாரம் ஒரு லெட்டர் அதை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்க அம்மா ஒரு 4-5 வருஷம் தான் இருப்பாங்க, ஆனா 10 வருஷத்துக்கு நான் லெட்டர் எழுதிக்கிறேன். ஸோ இந்த லெட்டர் வந்து நான் செத்து போயிட்டா கூட பையன் எங்கேயோ உயிரோடு இருக்கிறேன், நல்லபடியா இருக்கிறேன், நான் கூடி சீக்கிரம் சம்பாதிச்சு அனுப்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெட்டர் எழுதிக்கிறேன். அதனால எங்க அம்மா டெத் வரைக்கும் அந்த மைண்டை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் பையன் நல்லா இருக்கா, என்னைக்காவது நாளைக்கு பணம் அனுப்புவான்னு நினைச்சிட்டு அந்த 5 வருஷம் கழிச்சு அவங்க லைஃப் முடிஞ்சு போகும். அதனால அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கறத விட இது பெட்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அதாவது அம்மா மேல அந்த கேரக்டருக்கு தாய் பெற்ற தாய்ங்கிற கேரக்டர் அது மேல எவ்வளவு தூரம் ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. அந்த ஜெயில் தண்டனை வந்து நாளைக்கு வந்து தூக்குல போக போறேன், ஆனா மதர்னா எவ்வளவு தூரம் அஃபெக்ஷன் இருக்குது, அந்த தாய் கிட்ட எவ்வளவு பற்று இருக்குது அப்படின்னா. இந்த தாய் எப்பேற்பட்ட கேரக்டரா இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் லவ் பண்ணோடனே நான் ரொம்ப லவ் பண்றேன் கன்னியாமணியை, நான் நீ இல்லைன்னா உலகமே இல்லாது இது நல்லா போய் சொல்லிட்டு இருந்தேன். அவன் சும்மா இருக்கிறான்னா என்னை உண்மையிலேயே சின்சியரா லவ் பண்றதுன்னா உங்க அம்மாவை கொண்டு இதயத்தை எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னா. முட்டாள்தனமான ஒரு வார்த்தை தான் அது. சரி அவன் சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு இவரு காதலின்னா உடனே அவ்வளவுதான், உடனே நேரா போனாரு. அதே மாதிரி செஞ்சாரு, இதயத்தை கையில் எடுத்துக்கிட்டாரு. வேக வேகமா காதலிட்டு காமிக்கலான்னு வந்தார். வரும்போது வழியில கல்லு வெடிக்க பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. மகனே அப்படின்னு சத்தம் கேட்டது. இவரு சுத்தி திரும்பி பார்த்தாருன்னா அந்த கையில இருந்த இதயம் பேசுது, பார்த்து போப்பா, கீழே விழுந்து ஏதாவது கை கால் அடிபட்ட போது நிதானமா நடந்து போகும். அம்மாவை கொண்டு அந்த இதயத்தை எடுத்துட்டு வர்றேன். அப்பேற்பட்ட மகன்
கீழே தவறி விழுகும்போது அப்ப கூட அந்த இதயம் துடிச்சிட்டு சொல்லுது, மகனே பார்த்து போறான்னு சொல்லிட்டு. அம்மாவுடைய பாசம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது சொன்னா. எதுக்காக சொல்றாங்கன்னா, தமிழகத்துக்கு வந்து இன்னைக்கு தாய் அவரு, அந்த தாய் பாசம் அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஜனங்களை வந்து குழந்தைகளை சேவை பாசம் இருக்குது. அப்பேற்பட்ட தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இன்னைக்கு டாக்டர் அவருக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள். அதுக்கப்புறம் கடல் மாற நடிப்பு, அதுக்கு ஆழம் கிடையாது, அதுக்கு எல்லை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆழம் இருக்கு அது இவ்வளவுதான், அதுக்கு எல்லை இருக்குது அது இவ்வளவுதான், அதுக்கு கிராமர் இருக்கு, அதுக்கு இந்த இலக்கணம் இருக்கு, அதுக்கெல்லாம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் இனிமே யாருமே எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சாதனை செஞ்சிருக்காரு நம்ம நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அப்புறம் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிற இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் பேசுறது வாய்ப்பு கிடைச்சதுக்காக என்னுடைய குரு திரு பாரதிராஜா அவர்களுக்கு என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆந்திரால திடீர்னு ஒரு புயல் வீசுச்சு, நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதே கொஞ்சம் மாசத்துக்கு முன்னால ஒரு புயல் வீசுச்சு தேர்தல்னு. எப்பவுமே தெலுங்கு படத்துல எல்லாம் மாயாஜாலம் நிறைய நடக்கும். விட்டலாச்சாரிய படம் நம்ம பார்த்து பழகிப்பட்டிருக்காங்க, டப்பிங் பிக்சர்ஸ் நிறைய வரும், அது வேற ஆக்ட் பண்ணிக்காரு. இந்த கண்மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடக்கும். அந்த மாதிரி அந்த தேர்தல் நேரத்தில் என்னென்னமோ நடந்து போச்சு. அவரு காரணம் கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, தமிழக முதல்வர் எனக்கு வழிகாட்டியாருன்னு அதுக்கு பின்னால் வந்தேன்னு. அவர் பேசும்போது அவருடைய தெலுங்கு தேசத்தை பற்றியும் தெலுங்கு மொழியை பற்றியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொன்னாரு. அதனால அவருக்கு பெத்தாயனுக்கு நான் நமஸ்காரம் அவர் பார்த்திலே. மற்றபடி திரு ஹெக்டே அவர்களுக்கும் மற்றும் மேடையில் உள்ள பெரியவர்கள் அனைவருக்குமே என்னுடைய, அப்புறம் குறிப்பாக அவங்க சொல்லணும்னா அம்மாமார்கள், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள், அண்ணன் தம்பிமார்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ டாக்டர் எம்ஜிஆர் விட்டுட்டு நம்ம எம்ஜிஆர், சினிமா எம்ஜிஆருக்கு வருவோம். இந்த டாக்டர் பட்டம் வந்து தமிழக முதல்வர் அவர் வந்து ஜனங்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சாரு, சத்து நல்லது இது இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணாரு. அதனால ஆனா அதுக்கு முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாலேயே அவருக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். அடிக்கடி எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை, முதல்ல நான் கொஞ்சம் இன்னும் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால எம்ஜிஆர் படம் ஏன் ஓடுது அப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். எம்ஜிஆர் மன்றத்திலே உட்காந்து தகராறு நடந்துட்டு இருக்கும், எனக்கும் மற்றவங்களும் தகராறு உண்டு. என்னன்னா அவங்க சொல்ற காரணத்துக்கும் நான் சொல்ற காரணத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க ஃபைட்னால ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் சிலர் வந்து எம்ஜிஆர் படத்துல சாங்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் அதனால ஓடுது, இன்னும் சில பேர் வந்து செட்டு கிட்ட எல்லாம் பிரமாதமா இருக்கும், நல்லா ரிச்சா இருக்கும் அதனால ஓடுது. சில பேர் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கணிச்ச ஒரு காரணம் வந்து, உண்மையான காரணம் வந்து, இப்ப சொசைட்டில ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பலகீனங்கள் உண்டு, பலமும் இருக்கும். பலம்ங்கிறது வந்து மன அளவில் இருக்கும், பலகீனம் வந்து அது வந்து வெளியே அதிகமா இருக்கக்கூடியது அதுதான். பலம் வந்து மனசுக்குள்ள நிறைய இருக்கும். உதாரணமா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோன்னா யாரும் நல்ல ஒரு தடியான ஒரு கேரக்டர், ஒரு ரவுடி மாதிரி ஒரு கேரக்டர் தண்ணி அடிச்சுட்டு அந்த ரோட்ல ஒரே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கானே, ரோட்ல வர ஒரு பொண்ணை திடீர்னு கையை பிடிச்சிருப்பாரு, இல்லைன்னா ஒரு பலாருன்னு வாங்கி யாரோ ஒருத்தர் அடையிறாரு, ஒரு சின்ன பையனை மிரட்டாரு, ஒருத்தர் அடிச்சு காசு கொடுக்குறாருன்னா அந்த ரோட்ல நம்ம வந்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் பார்த்துலையுமே திரும்பி வேகமா போயிடுவோம், நமக்கு எதுக்கு ரொம்ப ரிவர்ஸ் ஆயிடுவோம். இன்னும் சில பேர் அவருக்கு தெரியாம அப்படி ஓரமா போயிடலாமான்னு ஒதுங்கி போயிடுவோம். சில பேர் நின்று வேடிக்கை பார்க்கறது உண்டு. இப்படி ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து அந்த கேரக்டர் பார்க்கும்போது ஒதுங்கி போறது, திரும்பி போறது, நின்று வேடிக்கை பார்க்கறது இப்படி உண்டு. ஆனால் ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும் நிச்சயமா. ஐயோ இந்த நாள் இப்படி அயக்கன் பண்ணிருக்கானே, இப்படி எல்லாம் பண்றானே, இவனை யாராவது கேட்க மாட்டாங்களா? இவங்கனால கேட்க முடியாது, ஏன்னா பயம், ஆனா உடம்பு அப்படி இருக்கும், போகணும் பலாரம் வாங்கி விட்டா என்ன பண்ணு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். இவங்கனால கேட்க முடியாது, ஆனா கேட்கணுங்கிற ஒரு வேகம், இந்த மாதிரி இப்படி நடக்குது, இந்த அக்கிரமத்தை யாரும் கேட்பாரு இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் அவனை பிடிச்சி கேட்டா என்ன அப்படின்ட்டு, ஆனா பயந்துட்டு விட்டுருவாங்க. சோ ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து தவறு நடக்கும்போது அதை பார்க்கணும் அப்படின்னு சைக்காலஜி அவன் ஃபீல் பண்ணா, அந்த தவறை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா வந்து தன்னால முடியாம தன்னுடைய பலகீனத்தினால வந்து பேசாம பின்வாங்கி போயிடுறான். அப்பேற்பட்ட மனிதர்கள், அந்த பலகீனமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்திருக்கும். அந்த பலகீனமான மனிதர்கள் சினிமா பார்க்கும்போது எம்ஜிஆர் அதை செய்யறாரு. அவன் 4 கோடி இருந்தாலும் அவர் போறாரு, எம்ஜிஆர் போறேன்னு அவன் நடிக்கிறார். எம்ஜிஆர் வந்து அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி பயப்படல. அவர் 10 பேர் ரவுடி இருக்காங்க, ஒரு பொண்ணு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா காப்பாற்றுக்கும் போது நான் இருக்கேன் நேரம் வந்து நிற்கிறார். ஸோ பரம்பரை அவருக்கு வந்து அப்பா நம்மளே போய் செஞ்சு மாறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வந்துருக்கு. அதனால சினிமா பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து சைக்காலஜியா வந்து எம்ஜிஆர் வந்து தன்னுடைய நிலைமையில இருந்துட்டு அவர் ஃபைட் போடும் போதெல்லாம் இவர் எதுக்கு சண்டை போடுற மாதிரி, இவருக்கு தான் வந்து இன்வால்வ் ஆகி சண்டை போடுற மாதிரி, எம்ஜிஆர் கூட தான் சண்டை போடுற மாதிரி. அதே மாதிரி அவர் வந்து ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னோம்னா அதுலயும் இவங்களுக்கு இன்வால்மெண்ட், ஏதோ தங்களே இந்த தர்மத்தை செய்யற மாதிரி. அதே மாதிரி அவர் வந்து இன்னும் என்னென்னமோ நல்லது செய்யறது, சில நேரங்கள் அவர் வந்து லவ் சீன்ல நல்லா நெருக்கமா அடிக்கிறாருன்னா அதுலயும் ஒரு இன்வால்மெண்ட், நம்மளும் அதே மாதிரி அப்படிங்கிற மாதிரி. இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு விதமான இன்வால்மெண்ட் இருக்கு. அப்புறம் சினிமால லவ் சீன் சொன்னீங்கன்னா உடனே அதையே பிடிச்சிட்டாரு, அடுத்து நிறைய இருக்கு.
ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறது இருக்க. இப்ப இந்த சொன்ன பாணி எங்க தப்பு நடந்தாலும், எவ்வளவு பேர் சேர்ந்து அந்த தப்பு செஞ்சாலும், எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் அதை எதிர்த்து பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ்க்கு வந்து அவங்க அந்த ஹீரோஸ் வந்து ஆக்ஷன் ஹீரோஸ் சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய இது வந்து பூராமே ஆக்ஷன் ஹீரோஸ், அதாவது நன்மைக்காகவும் அநீதி எதிர்த்தும் போராடக்கூடிய கேரக்டர்ஸ். இந்த ஆக்ஷன் ஹீரோஸ் தான் வந்து பெரும்பாலும் சினிமாவில் வந்து லாங் லைஃப் இருக்க முடியும். உதாரணம் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக இப்போ எடுத்து பார்த்தோம்னா அதிகமான ஒரு ஆக்ஷன் ஹீரோ சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெரிட் என்ன அப்படின்னா, ஒரு ரஜினிகாந்த்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த ஆக்ஷன் ஹீரோஸ்னா அது ஒரு இது. அதே மாதிரி ஜெய்சங்கர் விளையாட்டுல வரும்போது ஜெய்சங்கருக்கு அந்த ஆக்ஷன் ஹீரோ இருந்தது. ஆனால் ஆக்ஷன் இல்லாம ஃபைட்டே பண்ணாம முழுக்க ஜேம்ஸ் பாண்ட் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு இங்கிலீஷ் பிக்சர் எவ்வளவோ பிக்சர் வருது. ஆனா ஜேம்ஸ் பாண்ட் படத்துக்கு தான் அது ஆக்ஷன் ஹீரோ. அந்த படத்துக்கு தான் அதிகமான கலெக்ஷன் இது வரைக்கும் டோட்டல் டிக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோஸ் தான் என்னைக்குமே மரியாதை இருக்கும். அப்படிப்பட்ட ஆக்ஷன் ஹீரோஸ்க்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் அடிக்கடி இல்லாம வெறும் கேரக்டர் மட்டும் செஞ்சு தன்னுடைய சுய திறமையில, தன்னுடைய சக்தியில, தன்னுடைய டேலண்ட் அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லாமல், அதாவது அடிக்கடி எதுவும் போகாம முழுக்க முழுக்க தன்னோட கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும்போது அந்த கேரக்டர்ல ஜீவனா இருந்து அதுல வந்து அவர் சக்கரவர்த்தியா இருந்தாரு. ஸோ ஆக்ஷன் ஹீரோவுக்கும் நமக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப பிரமாதமா ஒருத்தர் இருக்காரு. அந்த ஆக்ஷன் ஹீரோ இல்லைன்னு அந்த ஃபார்முலா மாத்திரத்துக்கும் இப்ப நடிகர் தலைவருக்கு அடுத்தபடியா பின்னால பார்த்தோம்னா தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய ஆளுகளை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அடுத்தபடியா எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் சாங்ஸ் நம்மளும் பாட்டு போடுறோம், கண்ணு திறக்கணும் சாமி, அது முருங்கா பாட்டு அது இதெல்லாம் போடுறேன். ஆனா எம்ஜிஆர் படங்களை பாட்டு எடுத்துட்டோம்னா என்னைக்குமே வந்து ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் சோதனைகள் வர்றது ரொம்ப சகஜம். நமக்கெல்லாம் ஒண்ணு டெய்லி கவலை, வீட்டில் ரேஷன் வாங்க முடியல, கேரோசின் தீர்ந்து போச்சு, கேஸ் கிடைக்கல, அது இதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துருக்கு. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து தினம் வந்து ஏதாவது ஒரு சோதனைகள் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சோதனைகள் வந்து அவர் லைஃப் நிறைய சந்திச்சு வந்துருக்காரு. அந்த மாதிரி சோதனைகள் வந்து கொஞ்சம் முன்னால சந்திச்ச கொஞ்சம் காலத்துக்கு முன்னால அந்த மாதிரி சோதனை வரும்போது அவருக்கு அவரே சில லைன் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டின் மீது மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதேன்னு. அந்த மாதிரி கொஞ்ச நாள் ஒரு வாரத்துல தனிப்பு இருக்கும்போது தமிழகம் பூரா வந்து கொஞ்சம் பயந்தாங்க, எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. என்னடா இது எம்ஜிஆர் எப்படி சினிமாவில் வந்து அவர் குற்றவாளி அடிக்கிற மாதிரி, அவர் ஒரு காலத்துல வந்து குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வு பண்ணி அவர் நிற்கும் போது நம்ம எல்லாமே உண்மையில பயப்பட்டோம். ஆனா அவர் பார்க்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டாரு. அந்த நேரத்தில் உண்மையில நான் கூட நம்ம என்ன இது எப்படி அவர் நடிப்பாரு, ஏன்னா நிறைய வேலையை செஞ்சுட்டு இவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது அப்பவும் அவருக்கு சில ரயில்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கு. அதாவது கண்ணை மூடிக்கொள்ளும் காலம் வரும்போது தர்மம் வெளியேறலாம், ஆனால் தர்மம் அரசாலும் நேரம் வரும்போது தவறு வெளியேறலாம். அது மாதிரி தர்ம அரசாலக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அந்த நேரத்தில் தவறுகள் எல்லாம் வெளியேறுது. அப்பேற்பட்ட தமிழக முதல்வர்கள் அவருக்கு நம்ம எல்லாம் சொல்லணும்னா திருப்பி என்ன சொல்ல முடியும்? ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் தான் சொல்லணும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாடி, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குது உங்க கண்ணு முன்னாடி. இன்னும் எவ்வளவோ நடக்க வேண்டியது, அதெல்லாம் என்னைக்குமே நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சமாச்சாரம், ஏன் எனக்கு இவ்வளவு அட்டாச்மெண்ட் சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சின்ன பொறாமை. ஏன் நீ எம்ஜிஆர் வந்து பல விஷயத்துக்காக நீ எம்ஜிஆர் இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஒரு விஷயம் இல்லை, எம்ஜிஆருக்கு ஆரம்பத்துல ஃபேனா இருந்தேன், எம்ஜிஆர் எனக்கு பிடிச்சது. ஆனால் இப்ப வந்து சமீப காலத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு நான் அடிமையாகிட்டேங்கிறத பெருமையோட சொல்ல விரும்புறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு சின்ன ஒரு துயரமான நிகழ்ச்சி. ஒரு தமிழக முதல்வர் வந்து ஒரு சாதாரண ஒரு பாக்கிய ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, சினிமாவில் இல்லை. நானும் என்னுடைய வயசு போனப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ 3 முறை வந்தார். இது வந்து அவருக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அவர் எத்தனையோ பேர்த்த பார்க்க வேண்டிய ஆளு. அப்பேற்பட்டவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு தெரிஞ்ச உடனே இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் வந்தாரு. அவர் வந்து அவருடைய எனக்கு அவரை பார்த்தே ரொம்ப ஃபீலிங் ஆச்சு. என்னன்னா அவர் லைஃப்ல இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ எனக்கு அவரை பார்த்துலேயே முதல்ல அது வரைக்கும் நான் வந்து தைரியமா தான் இருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு ரைட்டர் எவ்வளவோ கதைகள் எல்லாம் எழுதுறோம், எவ்வளவோ இதெல்லாம் சந்திக்கிறோம், அதனால வந்து கொஞ்சம் நம்ம தைரியமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவரை பார்த்துன்னு என்னால தைரியமா இருக்க முடியல. அவரை பார்த்துன்னு நான் ஓன் எழுது. அப்ப அவருக்கு போன ஒரு ஃபங்க்ஷன்ல பேசும்போது சொன்னாரு, அவருக்கு இதே மாதிரி ஒரு துயரமான சம்பவம் இருந்தப்போ அவர் யாரை பார்த்து அழுகவே இல்லையா. யாரோ அந்த ஃபங்க்ஷன் வந்தாங்க, அவர் வயசு இதே மாதிரி தவறுனப்போ அவர் பேசாம உட்கார்ந்தாரு, எப்பவும் அவர் அழுகவே இல்லையா. ஒரே ஒரு மனிதர் வந்தப்பதான் அவர் ஒவ்வொரு கதை எழுதாரு. யாருன்னா நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள். அவரை பார்த்துலேயே அவர் அழுதாரா. என்னன்னா அவரை தான் அவரால் புரிஞ்சுக்க முடியுது, அவரை நல்லா புரிஞ்சவங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க, ஒருத்தர் கூட அண்டர்ஸ்டாண்டிங். அதனால அந்த அண்ணன் தம்பிங்கிற பாசத்தோட அவரை பார்க்கும்போது இவரால் தாங்கிக்க முடியாம அழுதாரு. அதே மாதிரி நான் வந்து 2 பேர்த்துக்கிட்ட தான் என் வயசுல இதுல வந்து அழுதேன். ஒண்ணு வந்து சிஎம் அவரை பார்த்துன்னு அழுதேன், 2வது வந்து என்னுடைய டைரக்டர். ஏன்னா நான் மெட்ராஸுக்கு போன நாள்ல இருந்து விநாயகர் சொல்லி போட்ட காலத்துல இருந்து எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவரை பார்க்கும்போது என்னால் தாங்கிக்க முடியல. அவர் ஹாஸ்பிட்டல் வந்தது மட்டும் இல்ல, கிரேவியார்ல வந்து
நான் ஊர் விளைஞர்கள் அந்த கையில பேசிட்டு எல்லாம் எடுத்துட்டு போனேன். 1 மணி நேரம் வந்து முன்னாலேயே வந்து அவர் காத்துட்டு இருந்தாரு. ஒரு சாதாரண ஒரு கேரக்டர், எனக்கு என்னுடைய மனைவியுடைய இறப்புக்கு வந்து அவர் இவ்வளவு தூரம் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. 1 மணி நேரம் அவர் காத்துருந்தாங்க. அப்ப என் வைஃப் கிட்ட அடிக்கடி ஒரு சின்ன சமாச்சாரம் சொல்லுவ சென்டிமெண்டா, அதை நான் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் அன்னைக்கு. ஆனா ஒரு நேரத்துல அந்த டீயெல்லாம் வச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு சின்ன இது இருந்தது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், கல்யாணத்துக்கு முன்னால அதோசரி கல்யாண மண்டலத்துல இல்லைன்னா பிரமாணமா வேற ஒரு இடத்துல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணத்தை வந்து ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பா. சரி பிரமாணமா செய்வோம்னு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு எங்க வீட்டுல பிரச்சனை காரணமா யாருக்கும் தெரியாம ஒரு திருச்சான ஒரு கோயில் வந்து நடத்தினேன். ஆனால் என் வைஃப் டெத் நடக்கும்போது தமிழக முதல்வர் அவர்கள் இன்னும் எல்லா அமைச்சரையும் வச்சுக்கிட்டு அதனால கிராண்டா நடக்க முடியுது. அது வரைக்கும் வந்து அவ உண்மையிலேயே கொடுத்து வச்சுவா. ஸோ இப்போ வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிறான், ஒருத்தர் அடிமையாகிறான்னா அதுக்கு காரணம் இல்லாம இல்லை. எனக்கு இந்த அளவுக்கு அவர் வந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது பிரமாதமா நான் நினைக்கிறேன்.